அப்போ ரிபேஸில் வர்றாரு. முன்னாடி போகும்போது நமக்கு பலன் கொடுக்கல, அப்போ பின்னாடி வரும்போது ஒரு பலன் கொடுத்து தான் ஆகணும் ஒன்று. அதனால் இந்த சனி பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். சுக்கிரன்னா யார்? அதாவது சுக்கிர பகவான் அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பணக்கார யோகம் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எப்பயுமே சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் உட்காந்த வீடு வந்து நல்ல வீட்டில் உட்காந்துட்டாருன்னா, அதாவது வண்டி வாகனம் வாங்குகிற யோகம், மனைவிக்கு தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ரெண்டாவது நல்ல மனைவி அமைகிறது, இந்த மாதிரி. அப்படி பார்த்தா உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் இடம்னா அதாவது மாங்கல்ய ஸ்தானம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கலைங்க, நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு தாமதங்கள் ஆகிட்டு இருக்குது, எனக்கு திருமண பாக்கியம் உண்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு திருமண யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க.